அனைவருக்கும் வணக்கம். நாம் பகவான் ஸ்ரீராமருக்கு அவருடைய ஞான குருவாகிய வசிஷ்ட மகாமுனிவர் அருளிச் செய்த யோக வாசிஷ்டம் என்கிற நூற்தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். மனமே சகலத்திற்கும் காரணம், மனதிலேதான் புலன்கள் சார்ந்த ஆனந்தங்களுக்கான அடிப்படை இருக்கிறது என்கிற கருத்துக்களை வசிஷ்டர் ஸ்ரீராமருக்கு சொல்லி வரக்கூடியதை பார்த்து கொண்டிருக்கிறோம். புலன்கள் வழியாக நாம் அடையக்கூடிய ஆனந்தங்கள் அல்லது துக்கம் எல்லாமே மனம் உருவாக்கக்கூடிய ஒரு மாயா விகாரம்தான் என்று வசிஷ்டர் இங்கே சொல்லி வருகிறார். பல நுணுக்கங்களை அவருடைய வார்த்தைகள் மூலமாக நம்மால் உணர முடிகிறது. சூட்சுமாய் இருக்கக்கூடிய சித்துக்கும் ஜடமாகிய மனத்திற்கும் இந்த சம்பந்தங்கள் ஒவ்வாது. கண் ஒரு பொருளை பார்க்கும் பொழுது அவ்விரண்டிற்கும் என்ன சம்பந்தம்? மூக்குக்கும் மலரின் வாசனைக்கும் என்ன சம்பந்தம்? அதே மாதிரி ஜடப்பொருட்களையே பின்பற்றும் மனத்திற்கும் சூட்சுமமான சித்துக்கும் யாதொரு சம்பந்தமும் இருக்க முடியாது. அகங்காரமாகிய மோகத்தால் தான் மனம் தன்னை சித்தாக பாவித்துக் கொள்ளுகிறது. அது சித்தாக இருந்தால் அது எல்லாமுமாக இருக்க வேண்டும். நான் நீ என்ற வித்தியாசங்களை உணரக்கூடாது. உற்பத்தி நாசம் என்றவைகளுக்கும் உட்படக்கூடாது. ஆகையால் மனதை ஜடமாக பாவித்தால் அதற்கு கர்த்தா போக்தா என்பது கிடையாது. அப்படியின்றி ஜட பாவனைகளை விட்டு இது ஆத்மத்தை அடைந்தால் அப்பொழுதும் அதற்கு கர்த்தா போக்தா என்ற தன்மைகள் ஒவ்வாது. ஏனெனில் அப்பொழுது அதுவே எல்லாமுமாகவும் ஒன்றாகவும் இருப்பதால் ஒன்று என்பதில் கர்த்தா காரியம் என்ற இரட்டை பாவம் எப்படி பொருந்தும்? ஆகவே இவைகள் ஜடமாகிய வஸ்துக்களிலாவது அல்லது ஆத்மாவாகிய சத்தியத்திலாவது பொருந்தாது. இரண்டு என்ற பாவனையால் ஏற்படும் தோற்றங்களே ஜடப்பொருட்கள். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்தவேதத்திலே குறிப்பிட்டிருந்த வார்த்தைகள் இந்த யோக வாசிஷ்டம் என்கிற நூலிலே நாம் வாசிக்கக்கூடிய இந்த வார்த்தைகளுக்கு சரியாக பொருந்தி போகிறதை பார்க்க முடிகிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது சொப்பனத்தில் என்று சுவாமி குறிப்பிடுகிறார். உறங்கும்போது சுளுத்தி என்கிற நிலையிலே கனவற்ற உறக்கத்தை உறங்கும்போது ஆத்மா எந்த நிலையிலே இருக்கிறது? அதிலே ஏதாவது துக்கம் இருக்கிறதா? முழுக்க முழுக்க ஆனந்தம் மாத்திரமே நிறைந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த சுளுத்தி என்கிற தூக்கத்தை விட்டு விழிப்பு என்கிற நிலைக்கு வந்தபோதுதான் மனதிலே இதுவரையிலும் மனம் கற்பனை செய்து வைத்திருந்த அத்தனையும் படக்காட்சிகளாக ஓட ஆரம்பிக்கிறது. அந்த படக்காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. திரைப்படங்களிலே பார்ப்பதைப் போல வினாடிக்கு வினாடி காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. இவையெல்லாம் மனதிலே ஏற்படக்கூடிய மாயா சலனங்கள் தான் என்று சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். வசிஷ்ட மகாமுனிவரும் இதே கருத்துக்களையே பகவான் ஸ்ரீராமருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த உடலை நீங்கியான பிறகு மனம் கற்பனையாக பார்த்திருந்த இந்த உலகத்திலே எந்தவிதமான பிடிப்பும் இல்லாமல் ஆகி போகிறது. ஆன்மா மறுபடியும் மற்றொரு உடலை தேடி பயணிக்க ஆரம்பிக்கிறது. இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. உத்தம சத்குருமார்களுடைய உதவியினால் இந்த நீண்ட நெடிய பயணத்திலிருந்து நாம் விடுபட முடியும் என்பதே ஞானிகள் சொல்லக்கூடிய கூற்றாக இருக்கிறது. இவ்வாறு தீர்க்க ஆலோசனையில் வெகுகாலம் இருந்த பிறகு வீதகவ்யனுக்கு பரிபூர்ண ஞானம் ஏற்பட்டது. இந்த நிலையிலே ஸ்திரமாக இருந்து கொண்டு தன் இந்திரியங்களையும் மனதையும் நோக்கி தனக்குத்தானே பின்வருமாறு சொல்லிக் கொண்டான். உங்களை நான் இப்பொழுது நன்கு அறிந்து கொண்டேன். இவ்வளவு காலம் உங்களால் நான் ஏமாற்றப்பட்டேன். இப்பொழுது எனக்கு அறிவு ஏற்பட்டது. விபரீதமான புத்தி இவ்வளவு காலம் என்னிடத்து நிலை நின்ற காரணம் உங்களை ஆத்மா என்று நினைத்ததே. வாஸ்தவத்தில் நீங்கள் இல்லாதவர்கள். ஆகவே எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும்? ஆகையால் நீங்கள் போகலாம். உங்கள் சகவாசம் போதும். நீங்கள் நாசமானால் எல்லோருக்கும் க்ஷேமம், உங்களுக்கும் க்ஷேமம். ஏனெனில்
இல்லாமைதான் ஆத்மத்தின் சொரூபம். ஆகையால் உங்களுக்கும் மோட்சகதி ஏற்படும். மனம் உருவாக்கிய மாயாஜாலம்தான் நம்முடைய இன்ப துன்பங்களுக்கு காரணமாகின்றன. புலன்கள் வழியாக இதுவரையிலும் தான் பார்த்திருந்த எல்லாமே பொய் என்பதை புரிந்து கொண்ட பிறகு புலன்களிடத்திலே பேசி, நீங்கள் காட்டுகிற மாயக்காட்சிகளை இனிமேல் நான் நம்ப தயாராக இல்லை என்று சொல்லுவதைப் போல இந்த வாசகங்கள் அமைந்திருக்கின்றன. மனதின் போக்கிலே செல்லாமல் குருமார்கள் காட்டிய நெறிமுறைகளை கடைப்பிடித்து உண்மை, சத்தியம், நேர்மையோடு இருந்து ஆத்மஸ்வரூபமாக நம்மை உணர ஆரம்பிக்க வேண்டும் என்பதே இங்கே நாம் படித்து புரிந்திருக்கக்கூடிய உண்மையாகிறது. இதற்கு பிறகு வெகு காலம் மௌனமாய் சமாதியில் இருந்தான். வெளி உலகில் எவ்வளவோ சம்பிரமங்கள் நடந்தும், பல சப்தங்கள், ஜனங்களின் போக்குவரத்து, ஜலப்பிரவாகம், பூகம்பம், இன்னும் அநேகவித இடையூறுகள் ஏற்பட்டும் சமாதி கலையாமல் வீற்றிருந்தான். பிறகு ஒரு நாள் சமாதியிலிருந்து விழித்து சுற்றிலும் பார்த்தான். தன் உடல் முழுவதும் மண் புற்றால் மூடப்பட்டிருந்தது. ஆனால் பிராணஸ்பந்தம் லேசாக உடலில் இயங்கிக் கொண்டிருந்தது. பிறகு உள்ளும் வெளியும் இயங்கிய பிராணஸ்பந்தமாகிய தோற்றங்கள் சில புலப்பட்டன. இதைத் தொடர்ந்து தன்னுடைய பூர்வ ஜன்மங்களின் போக்கை அறியும் பொருட்டு கண்ணை மூடி ஸ்மரிக்கையில் தான் கைலாசத்தில் சிவபக்த முனியாக அநேக காலம் கழித்ததாகவும், இந்திர பதவியை சில காலம் வகித்ததாகவும், வித்யாதரனாக இருந்ததாகவும் உணர்ந்தான். ராமன் கேட்கிறான், நீங்கள் சொல்லுவது கால தேச கிரமங்களுக்கு விரோதமாக இருக்கின்றதே. அநேக காலத்து அனுபவங்களும் பல தேச அனுபவங்களும் சொல்ப நேரத்தில் ஒன்றன்பின் ஒன்றாக தோன்றுவது எப்படி பொருந்தும்? வசிஷ்டர் சொல்கிறார், காலம் தேசம் இரண்டும் நம்முடைய உணர்ச்சிகளே. தன்னுடைய தற்காலத்து தன்மையாகவே காலதேசங்களை மனம் உணர்கிறது. இவை இரண்டும் மனோமாத்திர உணர்ச்சிகள், மனதை விட்டு தனி பிரமாணங்கள் அல்ல. மனத்தின் அசைவு எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஒரு சமயத்தில் வெகு நிதானமாகவும், மற்ற சமயங்களில் வெகு துரிதமாகவும், ஒரு க்ஷணம் வெகு சிறிய பிரதேசத்தில் அடங்கியபடியும், வேறொரு க்ஷணம் பூமி முழுவதையும் அடக்கியபடியும், இப்படி தன் இஷ்டப்படியெல்லாம் காலத்தையும் தேசத்தையும் அனுபவித்து வருகிறது. ஆகையால் மனத்தின் வேகத்தை தழுவித்தான் காலம் ஒவ்வொரு க்ஷணமும் நிர்ணயிக்கப்படுகிறது. வீதகவ்யனின் மனத்தோற்றங்களை கவனிக்க பூர்வ ஜன்மங்களில் இச்சைகளாக பாவிக்கப்பட்ட இந்திர பதவி, சிவபக்தனான முனி எல்லாம் அநேக ஆயிர வருஷங்களில் நடைபெறும் பாவனைகளாக இருந்தன. தற்சமயம் இருக்கும் மனோநிலையில் இவைகள் வெகு சீக்கிரம் நடைபெறும் தோற்றங்களாக காணப்பட்டன. மேலும் தேகத்தை அனுசரித்து நேரும் அனுபவங்களுக்கு காலப்பிரமாணம் வேறு. அப்படியின்றி அனுபவங்கள் மனோமாத்திரமாக இருப்பின் அவை வெகு சொல்ப காலத்தில் ஏற்படும். மேலும் 1000 வருஷத்திய அனுபவங்களுக்கு நடைபெறும் பொழுது அவ்வளவு காலம் வேண்டியிருப்பினும், தற்சமயம் இவைகளை மனத்தில் சிந்திக்கும் பொழுது வெகு சொல்ப காலத்தில் பூர்ணமாக காணலாம். ராமன் சொல்கிறான், வீதகவ்யன் ஜீவன் முக்தனாக இருந்தும் பந்தம், மோட்சம் என்ற நோக்கங்களை அடைந்தது ஏன்? வசிஷ்டர் சொல்கிறார், ராமா, உனக்கு திரும்பி திரும்பி இந்த சந்தேகம் ஏற்படுவது ஏன்? வீதகவ்யனின் சிதாகாசத்தில் இந்த பாவங்கள் ஏது? உன்னுடைய சிதாகாசத்திலும் கூட அவை ஏற்பட முடியாதே. ஏனென்றால் அவைகள் அசத் ரூபம். ஜகத் முழுதும் சித்மயமாய் இருக்கும் பொழுது சித்தால் வேறொன்றை எவ்வாறு உணர முடியும்? ஆனால் ஜகத் நோக்கம் ஏற்படும் பொழுது, அதாவது சித்தானது மனம் எனும் நிலைக்கு இறங்கியதும் ஜீவன் முக்தன் புலப்படுபவைகளை காட்சிகளாக உணர்கிறான். இதர ஜனங்களோ இவைகளை வாஸ்தவம் என்று கருதுகிறார்கள். இங்கே வசிஷ்ட மகாமுனிவர் மிக மிக நுணுக்கமான ஒரு கருத்தை சொல்கிறார். ஜீவன் முக்தன் என்கிற நிலையிலே இருக்கக்கூடிய ஒருவன் சித் என்கிற அறிவை கொண்டு சிந்திக்கும் போது பற்பல விடயங்களை வெறும் காட்சிகளாக மாத்திரம் கண்டு அங்கிருந்து கடந்து செல்லுகிறான். ஆனால் ஜீவன் முக்தன் என்கிற நிலையை பெற்றிருக்காத சாமானிய மனிதர்கள் இதை உலகம் என்றும் உடல் வாழ்க்கை என்றும் உணர்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். நாம் உறங்குகிற போது நமக்கு கனவுகள் ஏற்படுகின்றன.
கனவுகளிலே பற்பல விதமான இன்ப துன்பங்களை எல்லாம் நாம் அனுபவிக்கிறோம். கனவு கலையும் வரையிலும் அது உண்மை என்றே கருதியிருக்கிறோம். ஆனால் கனவு கலைந்தான போதுதான் இது பொய்யான மாயை, இது மனதிலே ஏற்பட்ட ஒரு சலனப்பட காட்சி என்று உணர்கிறோம். எந்த ஒன்றும் சரியான பாதைக்கு திரும்பும் வரையிலும் நம்ப முடியாத வகையிலேயே இருக்கும். நம்முடைய மனம் இப்படிப்பட்ட வினோதமான காட்சிகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. உறங்கும்போது நாம் கண்ட கனவிலே ஒரு சமயம் செல்வந்தராகவும் ஒரு சமயம் துக்கியாகவும் இருந்திருக்கிறோம். அதை போலத்தான் ஞானிகள் மகான்கள் நாம் உடல் எடுத்து பிறந்து உலக வாழ்க்கை வாழ்வதை சில வினாடிகளுக்குள்ளாக ஒரு சலனப்பட காட்சியாக கண்டு முடித்து விடுகிறார்கள். அப்படித்தான் யோகி தவத்திலே இருக்கும்போது சில வினாடிகளுக்குள்ளாகவே தேவேந்திரனாகவும் முனிவனாகவும் ரிஷியாகவும் பல அனுபவங்களை பெற்று திரும்பி வந்து விடுகிறான். அவனுக்கு மறுபடியும் ஒரு பிறவி தேவையில்லாத ஆகிறது. பிறவி என்கிற ஒன்று இல்லாமலேயே பிறவியிலே பார்க்க வேண்டிய அனைத்து அனுபவங்களையும் ஒரு யோகியால் பெற்றுவிட முடிகிறது. இது நிச்சயம் சிக்கலான ஒரு விளக்கம்தான். இந்த விளக்கத்திற்கான அடிப்படை புரிதல் நமக்கே நேரடியாக ஏற்படும் போது மாத்திரமே இவற்றை நம்மால் உணர முடியும். அதுவரையிலும் இது நமக்கு குழப்பம் தரக்கூடிய ஒன்றாகவே இருக்கும் என்று கருத வேண்டியிருக்கிறது. வீதகவ்யன் தன் தேக நிலையை கண்டதும் மறுபடியும் ஏன் இந்த உடலை அடைவது என்று எண்ணினான். அடுத்த க்ஷணம் தனக்கு தேகம் இருந்தும் இல்லாமல் போயினும் எல்லாம் ஒன்றே, ஆகையால் இதை நாசம் செய்யும் பிரயத்தனம்தான் ஏன் என்ற தீர்மானத்தை அடைந்து தேகத்தை மீண்டும் அடைய முயற்சி செய்தான். இதன் பொருட்டு சூரியனையும் பிங்களனையும் ஆசிரியத்து தேகத்தில் உட்புகுந்து அதை இயங்கச் செய்தான். இப்படி சில காலம் கழித்த பிறகு விதேக முக்தியை அடையும் எண்ணம் உதித்தது. உடனே ஆசனத்தில் அமர்ந்து கர்மேந்திரியங்களையும் ஞானேந்திரியங்களையும் அவைகளைச் சேர்ந்த பூதங்களில் லயம் செய்து பிறகு மனத்தை நிர்மலமாகச் செய்து கொண்டான். இந்த நிலையில் மனம் அசைவற்று இருக்கும். இப்படி ஸ்படிகம் போல் உள்ள மனத்தில் ஒரு பிரகாசம் ஏற்பட்டது. அதை அவன் கவனிக்கவில்லை. பிறகு அந்தகாரமாகிய இருள் தோன்றிற்று. அதையும் அவன் கவனிக்கவில்லை. அதன் பிறகு மனம் கேவலம் இருக்கை என்ற தன்மையை அடைந்தவாறே பரம ஆகாசத்தில் கலந்தது. வீதகவ்யன் பரமாத்மாவாக மாறினான். அவன் தேகம் நாளடைவில் மண்ணுடன் கலந்தது. இங்கே ஒன்றை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மனம் நிர்மலமாக இருக்கும் போது பிரகாசம் ஏற்படும். அந்த பிரகாசத்தை தொடர்ந்து ஒரு இருள் ஏற்படும். இந்த வார்த்தைகளை ஞானபிதாவின் சித்த வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் மாத்திரமே அதற்கான விளக்கத்தை புரிந்து கொள்ள முடியும். மூலாதாரம் என்கிற நிலையை மனம் புத்தி சித்தம் அகங்காரம் ஒன்றாக இணைந்து ஜீவசக்தியாகிய வாயுவாக மாறும்போது ஒரு யோகி அடைகிறான். அந்த மூலாதாரம் என்கிற நிலையிலே ஒரு மெல்லிய பிரகாசம் இருக்கும். சுவாதிஷ்டானம் என்கிற இடத்திற்கு செல்லும் போது ஏதுமே தெரியாதபடியாக ஒரு இருளாக இருக்கும். அதன் பிறகு இந்த நிலையும் மாறி மற்றும் ஒரு பிரகாசம் ஏற்படும். அது மணிபூரகம் என்கிற நிலை என்பதாக சித்தவேதத்திலே சுவாமி குறிப்பிட்டிருந்தார்கள். மனம் ஒடுக்கமடையும் போது பிரகாசமும் இருளும் மாறி மாறி பற்பல விதமான மாயாஜாலங்கள் ஏற்பட்டு இறுதியாக நாம் பராபரத்தை சென்று சேரக்கூடிய நிலை ஏற்படும். இதை சென்று சேருவதற்கு நீண்ட நெடிய காலம் எடுக்கும் என்பது என்னவோ வாஸ்தவம்தான். ஆனால் இந்த மாயாஜாலத்தை நிகழ்த்துவதற்கு சாமானிய மனிதர்களால் முடியாது. உத்தம சத்குருமார்களின் உதவியும் அவர்கள் வழிகாட்டுதலும் தேவையாக இருக்கிறது. குழப்பத்தை தவிர்த்து குருமார்களை நம்பி பயணித்தால் நிச்சயம் நாமும் இவற்றை அடையலாம் என்பதே கருத்து. மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.